கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நீங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சட்டமன்றத்துக்கு போகும்போது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா உங்களை பார்த்து பேசின ஃபர்ஸ்ட் விஷயம் ஏதாவது ஞாபகத்துக்கு இருக்கா? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியா இருக்கிறேன். நான் அம்மா இருக்கிற இடம் கோயில், அதனால அங்க காலனி அணிய முடியாது, அணிய மாட்டேன் அப்படின்றது எனக்கு நானே வகுத்து கொண்ட ஒரு நிகழ்வு. அது நான் சாதாரண தொண்டனை அம்மாவை பார்க்குற போதெல்லாம் அது யாராலும் கவனிக்கப்படலை. முதல்ல வெற்றி பெற்று நான் அமைச்சராக போகிற போது நான் காலனி அணியாததை உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு உங்களை போன்ற ஒரு பத்திரிகை நண்பர் என்னை தொடர்ந்து பதவியேற்பு விழா, அம்மாவுடைய போயஸ் கார்டன், சட்டமன்ற அலுவலகம் இதையெல்லாம் கவனித்து அவர் ஒரு சாதாரண நண்பரை போல என் இடத்துல கேட்டார், நீங்க பதவியேற்பு விழாவுக்கோ அம்மா வீட்டுக்கோ இங்கேயோ நீங்க காலனி அணியில என்ன விஷயம் அப்படின்னாரு. நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அவர் விடலை என்னைய. 2-3 தடவை தொடர்ந்து கேட்டாரு. நான் சொன்னேன், அப்படி ஒன்றும் நீ சொல்ற அளவுக்கு விஷயம் இல்லை, ஏதோ ஒரு காரணம். அப்ப நான் உண்மையை சொன்னேன், அம்மா இருக்கிற இடம் கோயில், அம்மாவே தெய்வம், தெய்வம் இருக்கிற இடத்துல காலனி அணிய மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். அவர் பார்த்தா ஒரு பத்திரிகையுடைய சின்ன பெட்டி செய்தியா போட்டாரு. அடுத்த நாள் அது பார்த்தா இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து, டெக்கான் கிரானிக்கல், டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லா பத்திரிகையிலையும் ஒவ்வொரு நாளா வருது. நான் நடந்து போறது வர்றது எல்லாமே கடுமையான விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. சோசியல் மீடியால அப்பதான் ஆரம்பம் 2011 அனல் பறக்குது. அது ஒரு சட்டை போட மாட்டாராம், பனியன் போட மாட்டாராம் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. அப்ப அம்மா தம்பி, இன்னைக்கு நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நீ எந்த அளவுக்கு என் மேல இப்படி கால்வாய் போது நான் கும்புறோம், வண்டியை நிறுத்திட்டாங்க, நீ எந்த அளவுக்கு என் மேல பக்தியா இருக்கேன்னு எனக்கு தெரியும், அதனால செருப்பு போடு அப்படின்னு சொன்னாங்க. நான் அமைதியா இருந்தேன். ஏன் அமைதியா இருக்கேன்னாங்க. எல்லாரும் கேட்பாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னாங்க. அப்பவும் அமைதியா இருந்தேன். அம்மா சொல்றேன் போடுன்னாங்க. அடுத்த நாளே செருப்பு போட்டேன். அதையும் பார்த்து செக் பண்ணாங்க. போகும்போது பத்திரிகையில் எல்லாம் விவாத பொருளாக ஆயிடுச்சு. அது சக எங்கள் அமைச்சர்களுக்கும் ஒரு ஜெலசி ஆயிடுச்சு. அதனுடைய தாக்கம் 6 மாசத்துல நான் திருச்சி இடைத்தேர்தலில் 8 கிலோமீட்டர் லைட்டு போட்டிருந்தேன். அது தேர்தல் செலவில் வருதுன்னு ஒரு விவாதமாகி அம்மா கூப்பிட்டு, நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க. அம்மா பாதுகாப்பு தாம்மா முக்கியம்னு சொன்னேன். நீ மட்டும்தான் ஏதோ செய்யறதா நினைப்பா அப்படின்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் திட்டுனாங்க. அன்னைக்கு அவங்க கொடுத்த அந்த ஒவ்வொரு வார்த்தையும் என்னை பட்ட திட்டுற. ஏன்னா ஒரு இரும்போ ஒரு தங்கமோ நெருப்புல சுடுகிற போதுதான் அது பக்குவப்படும். அந்த மாதிரி நெருப்பான அந்த வார்த்தைகள்லாம் என்னை ஆயுள் முழுக்க பக்குவப்படுத்தி கொண்டு போகுது. அது என் பசுமையா இருக்குது. அது எனக்கு தண்டனையா கிடைச்சாலும் கூட, அந்த நெருப்புல சுடுறது தண்டனையா இருந்தாலும் கூட, அதுதான் என்னை பக்குவப்படுத்துச்சு. அது தெய்வ வாக்கா நான் எடுத்துட்டு செஞ்சுட்டு இருக்கிறேன். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.